வந்து போயா. ஹலோ ஃபோட்டோஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊரில் பேய் இருந்து பார்த்துருப்போம். ஆனால் ஒரு ஊரே பேயாக இருக்குன்னா அது இந்த ஊர் தான். அப்படிப்பட்ட ஊருக்குள்ளே தெரியாமல் மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோ மறுபடியும் உயிர் பொழைச்சி வெளியே வந்துடுறாரு. ஆனால் அதே ஊருக்கு மறுபடியும் ரிஸ்க் எடுத்து போகிறாரு. போனால் கண்டிப்பாக சாவுதான்னு தெரிஞ்சும் போகிறாரு. அதிலிருந்து தப்பிச்சு வெளியே வந்தாரா இல்லையா, அந்த கிராமத்தில் இவரை ஏன் ஹீரோயின் மாட்டி விட்டாங்க, இது எல்லாத்தையும் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவிஸ்லாம் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. நம்மளுக்கு ஆரம்பத்துலேயும் ஒரு திகிலான கிராமத்தை காட்டுறாங்க. அந்த ஊர்லேருந்து கஷ்டப்பட்டு ஒருத்தர் தப்பிச்சு ஊரை விட்டு வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா, அவனை சுற்றி ஒரு 4-5 பேர் இறங்கி அடித்து இழுத்துட்டு வந்து அந்த ஊரில் பெரியம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட கொண்டு வந்து விட்டா, இது பைரவ கோட்டை, இந்த ஊருக்கு ஒரு தடவை உள்ளே வந்துட்டா வெளியே போகிறதுங்கிறது கனவுலையும் நடக்காது, தூக்கிட்டு போகடா அப்படின்னா அவனை தூக்கிட்டு போய் கட்டி வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு சாத்தானோட படம் வரைஞ்சிருக்கு. இந்த சாத்தான் இவரை போட்டு சரமாரியாக கிழிக்கிற மாதிரி அப்படியே நம்மளுக்கு பைரவ கோட்டைன்னு டைட்டில் போட்டாச்சு. இங்கே ஒரு கல்யாண பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சார், இங்கே ஒரு திருடன் வந்துட்டான், எங்கள் ஊருக்காரங்க ஃபுல்லாக அவனை குளவரியோடு அடித்து கொன்னே திருணுன்னு இருக்காங்க, அவன் ஒரு ரூம்குள்ளே போய் கதவை போட்டுட்டான், நீங்கள் உடனே வரலைன்னா அந்த திருடனை அடிச்சே கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அவர் அங்கேருந்து கிளம்பி வராரு. இங்கே நம்மளுக்கு அந்த ரூமை காமிச்சா வெளியே எல்லாரும் குளவரியோட அந்த ரூம் கதை உடைக்கிறதுக்கு தயாராக இருந்தா அங்கே உள்ளே இருக்கிறது நம்ம ஹீரோ தான். இருக்கிற நகையை ஃபுல்லாக பேண்ட் பாக்கெட்லேயே சட்டை பாக்கெட்லேயே வச்சுட்டு அவர் மேலே மாட்டிக்கிட்டு மேலே ஒரு துணியை சுற்றி மண்ணெண்ணையை ஊற்றி நெருப்பை பற்ற வச்சுக்கிட்டு வெளியே ஓடியாடுறாரு. எவனுமே கிட்டக்க நெருங்க முடியலன்னா அங்கேருந்து ஓடி வந்து குளத்துல குதிச்சு ஆப்போசிட்டில் ஒரு பைக் நிப்பாட்டியிருக்காரு. அந்த பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு போகும்போதே ஆப்போசிட்டில் போலீஸ் ஜீப் வருது. அவர் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு ஓட்டுப்பா அப்படின்னு கையை காட்டிட்டு இன்ஸ்பெக்டர் இங்கே வந்தோம்னா, சார் அவன் இங்கேருந்து நெருப்பை பற்ற வச்சு தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னா போனது வேற யாரும் இல்லை, நம்ம ஸ்டாண்டை எடுத்து உடஞ்சிட்டு சொன்னோம்ல அவன் திருடேன் அப்படின்னு இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அது ஃபுல்லாக நம்மால் பைக்கை போட்டுட்டு அவரோட ஃப்ரெண்டு ஜானி அப்படிங்கிறவரு அங்கே வந்து காரில் வெயிட் பண்ணுறாரு. டக்குன்னு நகை எல்லாத்தையும் காரில் ஷிஃப்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் மோதி ஒரு ஸ்கூட்டி ஆக்சிடென்ட் ஆகி அங்கே ஒரு பொண்ணு ரத்த வெள்ளத்தில் கிடக்கு. அதை பார்த்த உடனே டக்குன்னு நம்ம ஹீரோ வண்டியை நிப்பாட்டி, அந்த பொண்ணை தூக்கி காரில் போடு, போகிற வழியில் எங்கிட்ட அதை ஆஸ்பத்திரியில் இறக்கி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னா அவர் ஃப்ரெண்டு ஜானி வைறாரு. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான வாடா அப்படின்னு கிளம்பி போனோம்னா பின்னாடி போலீஸ் ஜீப்பை விரட்ட ஆரம்பிக்குது. கஷ்டப்பட்டு சேசிங்லேருந்து தப்பிச்சு ஒரு காட்டுக்குள்ளே வண்டியை மறைச்சு நிப்பாட்டிடுறாரு. போலீஸ் வேற வனவீசி தேடிக்கிட்டு இருக்கு. காரில் இந்த பொண்ணு வேற இருக்கு. இது நம்மளுக்கு தேவையா, நம்மளே 75 கோடி ரூபா மதிப்புள்ள நகையை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம், இது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன ஆகும்னா, டேய் அந்த பொண்ணு தான் மயக்கத்தில் இருக்கல விட்ரா அப்படின்னா கரெக்டாக போலீஸ் ஜீப் இவங்களை சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தது. அங்கே ஒரு ஸ்கூட்டியை பார்க்குது. என்ன ஆக்சிடென்ட் ஆன ஸ்கூட்டி நிற்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஸ்கூட்டியை பிரித்து பார்த்தா, சார் இந்த ஸ்கூட்டியில் இன்ஜின் இல்லை ஒன்றும் இல்லை சார், ரத்தமாக இருக்குது, அது கோழி ரத்தம் சார் அப்படின்னா நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இது அராத்த கீதாவோடது, அவள் இப்படி பைபாஸில் போகிற வண்டியில் பூரா ஏறி கொள்ளையடிக்கிறதே அவளோட வேலை, அவள் தான் இந்த வேலையை பார்த்துருக்கானா. இங்கே அப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க காருக்குள்ளே அந்த பொண்ணு மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சுட்டு இவங்க பேசின எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கு. கரெக்டாக நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க சித்தப்பாட்ட இருந்து, டேய் நீ எங்கடா இருக்க, இங்கே வா, ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் வந்திருக்குன்னு கேட்டால், என்னால் இப்போதைக்கு எங்கேயும் வர முடியாது, நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன் அப்படின்னா, முதல் சொல்கிறத கேளு, நீ அந்த பூமியை நினச்சிட்டே சுத்தாத, அந்த பூமியை விட்டு நீ அடுத்த வேலையை பார்த்தா தான் நீ உருப்பிட முடியும் அப்படின்னு சொல்லும்போது, எதை பற்றி வேணாலும் பேசுங்க, பூமியை பற்றி மட்டும் பேசாதீங்கன்ட்டு ஃபோனை கட் பண்ணால் இங்கே நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் பூமியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டராக வேலை பார்த்துட்டு இருப்பார். அங்கேருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வந்தால் டக்குன்னு அந்த ஆட்டோவில் ஓடி வந்து நம்ம ஹீரோயின் ஏறிட்டு, அங்கே பாரு முன்னாடி ஒரு பைக்கில் என் பேக்கை கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க, தயவு செய்து அவங்கள விரட்டி குடி அப்படின்னு சொல்லிட்டு விரட்ட சொல்கிறாங்க. இவரும் கஷ்டப்பட்டு சேசிங்லாம் பண்ணி பயங்கரமாக ஃபைட் பண்ணி விரட்டிட்டு போனோம்னா ஒரு பில்டிங்கில் போனால் அவன் முழுங்கி நின்று கரெக்டாக அந்த பேக்கை திறக்கிறவன் பயந்து போய் பேக்கை கீழே போட்டுட்டு அங்கேருந்து, சாமி தயவு செய்து சொல்கிறேன், அந்த பொண்ணை பற்றி உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா இங்கேருந்து தப்பிச்சு போயிடு, இதுக்கு மேலே நீ இங்கே இருக்காதா, உன் உயிருக்கே ஆபத்துன்னு அவன் ஓடி போயிட்டா. என்னடா இவன் தெரிச்சு ஓடுறான், அப்படி என்னடா இந்த பேக்கில் இருக்குன்னு திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக மண்டவோடு எலும்பு கூட இருக்குது. அப்படியே அவர் போட்டுட்டு பயந்து போய் நிற்கிறாரு. நம்ம ஹீரோயின் பூமி வந்து அந்த பேக் எடுத்துகிட்டு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே சித்தப்பாட்ட இருந்து ஃபோன் வருது. டேய் தாசன் உன்னை பார்க்கணுன்னு உடனே வர சொன்னார் அப்படின்னா, என்ன விஷயம், என்ன, நான் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னா, டேய் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இதை மட்டும் செய்யி, இந்த காரை மட்டும் பத்திரமா இன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக வச்சிரு,
நான் சொல்லும்போது இந்த காரை சொல்கிற இடத்துல ஒப்படைச்சிரு, இந்த காருக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்குது, அவள் ரொம்ப பத்திரமா இருக்கணும் அப்படின்னா திறந்து பார்க்குறாரு. உள்ளே இருக்கிறது நம்ம பூமி. அப்படி அங்கே ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணால் இங்கே இந்த பொண்ணுக்கு அடிபட்டுருக்கு, எங்கடா கூட்டிகிட்டு போகிறதுன்னு பார்க்கும்போது அவங்களுக்குள்ள விண்மினி பூச்சியாக பறக்கிறத பார்த்து இவர் பின்னாடியே போனால் அங்கே இவர் கண்ணுக்கு அந்த பைரவ கோட்டை தெரியுது. இங்கே கூட்டிகிட்டு போய் இந்த பொண்ணுக்கு எப்படியாவது வைத்தியம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை உள்ளே கொண்டு போனோம். அங்கே ஊருக்குள்ளே போகும்போதே ஒரு 4 பேரை நெருப்பு சாட்டையால் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் இறங்கி எதுக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க, தப்பு பண்ணால் அடிக்கதான் செய்வோம், ஊருக்கு புதுசா அப்படின்னு கேட்டால், ஏய் இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, இதுலலாம் தலையிட வேணாம். சரி இந்த ஊரில் டாக்டர் எங்கே இருக்காருன்னா அதில் லாஸ்ட்டில் போய் ரைட்டில் போ அப்படின்னா அங்கே நேராக டாக்டர் வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே நடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம அராத்த கீதாவை தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டு, இவளுக்கு நீங்கள் வைத்தியம் பாருங்க டாக்டர்னா, பொண்ணுங்களுக்கு வைத்தியமே பார்க்க மாட்டேன், இவளை இங்கேயே அடித்து கொள்கிறேன் செய்கிறேன் அப்படின்னா, ஏன் டாக்டர் உங்களுக்கு இவ்வளோ குலவர்கள்னா, எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காது, பொண்ணுங்களால தான் பசங்களோட வாழ்க்கையே நாசமாக போகுது அப்படின்னு கத்துறாரு. நான் சொல்கிறத கேட்டு இந்த பொண்ணுக்கு ஒழுங்கு மரியாதையாக ட்ரீட்மெண்ட் பாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு ஜானிகிட்ட, டேய் காருக்கிட்டே இரு, காரை விட்டு எங்கேயும் நகன்றாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிட்ட ஃபோன் பேசுகிறதுக்காக போகிறாரு. அங்கே சுத்தமாக டவரே கிடைக்கல. நம்ம ஜானி காருக்கிட்ட நின்றுட்டு இருந்தா அங்கே பக்கத்தில் காட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு அழுகிற சவுண்டு கேட்குது. அவர் உடனே அங்கே போய், என்னமாச்சு ஏன் அழுகிற அப்படின்னா, உங்களை பார்த்தா எனக்கு கட்டி பிடிச்சிக்கணும் போல இருக்குது, நான் கட்டி பிடிச்சிக்கவா அப்படின்னா, அவ்வளவுதான் நம்ம ஜானி அப்படியே புல் அரிக்குது, அப்படியே முத்தம் கொடுத்துக்கவா அப்படின்றாங்க. இங்கே இந்த கூத்து நடந்துட்டு இருந்தா நம்ம ஹீரோ இங்கே வந்து பார்த்தா, டேய் ஜானி எங்கடா போன அப்படின்னு கத்துறாரு. ஜானி வந்தோடனே, என்னாச்சு, டேய் உன்கிட்ட ஒரே ஒரு வேலை கொடுத்தேன்டா, அந்த வேலையை நீ ஒழுங்கா பார்க்கலடா அப்படின்னா திரும்பி திரும்பி தேடி பார்க்குறாரு. அந்த காரை காணோம். என்னடா ஆச்சு காரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ளுக்குள்ள அந்த பொண்ணையும் காணோம். அந்த பொண்ணு பயங்கரமான ஃப்ராடு, இங்கே ரத்தமே வராமல் சும்மா போய் சொல்லி நடிச்சிட்டு இருந்துச்சு, என்னை அடிச்சு போட்டுட்டு இந்த காரை தூக்கிட்டு கிளம்பிருச்சு அப்படின்னா நம்ம கீதா காரில் போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராம சைக்கிளில் போன ஒருத்தனை இடிச்சிடறாங்க. இடிச்சிட்டு சாரி தெரியாம இடிச்சிட்டேன் அப்படின்னு வேகமாக அவங்க கிளம்பி போனால் அந்த சைக்கிளில் ஒருத்தர் வந்துட்டு இருந்தவர் விசில் அடித்தா மொத்தமாக ஒரு 20-30 பேர் சைக்கிளில் வரட்டுறாங்க. அவங்க காரை சுற்றி வளைச்சு அவங்கள அங்கே அடித்து போட்டுட்டு காரை தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம டாக்டர்கிட்ட இதை யார் செஞ்சிருப்பா அப்படின்னு கேட்டால், இது கொள்ளக்கார கேங்காக தான் இருக்கும், ஏன்னா கொலகார கேங் வந்து வண்டியெல்லாம் திருடாது. என்னையா சொல்கிற, இது ஊரா இல்லை திகார் ஜெயிலானா, இங்கே எல்லாம் அப்படி தான், அது கொள்ளக்கார கேங் ஏரியா, இது கொலகார கேங் ஏரியா, அது பயங்கரமான ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் காமிச்சோம்னா, இது அவ்வளோ மோசமான இடம், இங்கே பெரியம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு நினைக்கிறேன், வாங்க போவோம் அப்படின்னு நம்ம பெரியம்மாவை பார்க்க போனோம்னா, அவங்க அந்நேரத்தில் அங்கே வீட்டில் இல்லைன்னா ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அதனால தான் பெரியம்மா இங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்கன்னா, நம்ம பெரியம்மா ஒரு பைரவர் பெரிய நாயை கூப்பிட்டுட்டு அங்கே இருக்க ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு போகிறாங்க. நீ இங்கேயே இரு அப்படின்னு அந்த நாய்கிட்ட சொன்னோம்னா டக்குன்னு அது சின்ன பாப்பாவா மாதிரி வாசப்படியிலே உட்காந்துக்குது. நம்ம பெரியம்மா மட்டும் கையில் ஒரு மந்திர கோலோட உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு, என்ன நாளுக்கு நாள் இங்கே கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே இருக்கிறது பூரா பயங்கரமான கிரிமினல்ஸாக இருக்குது. நம்ம பெரியம்மா வச்சுருக்க மந்திர கோல்லேருந்து அப்படியே பிரகாசமாக லைட் எரியுது. அதை வச்சுட்டு, இங்கே வாங்க என் கையை பிடிங்க, உங்கள் எல்லா பிரச்சனைக்குமான தீர்வுன்னு கையை காமிச்சோம்னா கையிலையும் பயங்கரமான ஒரு ஒளி வருது. அங்கே நம்ம டீமோட ஹெட்டு வராரு. ராஜப்பா நீ இங்கே தான் இருக்கியா, சொன்னா கேளு, நீ இந்த கையை வந்து தொடு அப்படின்னு கேட்டால், அது மட்டும் நடக்காது பெரியம்மா, நான் அவனை கொல்லாமல் என் கோவம் தீராது, அவனை கதற கதற கொன்னே தீருவேன் அப்படின்றாங்க. நீ இதே முடிவோடையே இருந்த அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது சரியில்லை, பார்த்துக்கோ அப்படின்னு அங்கேருந்து நம்ம பெரியம்மா இங்கே கிளம்பி வந்தா, நம்ம ஹீரோ பார்த்த உடனேவே, வா பசவா வா, நீ செய்கிறது தப்புன்னு உனக்கு தெரியலையா, திருட்டுத்தனம் பாவம் இல்லையா, கையில் இருக்க ரத்தத்தை கழுவுற மாதிரி நீ செஞ்ச பாவத்தெல்லாம் சுலபமாக கழுவிடலான்னு சொல்லி நினைக்கிறியா, பூமிக்காக நீ செய்கிறது எல்லாம் சரின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே இவர் மிரண்டு போயிடுறாரு. இங்கே வந்து வெளியே ஜானிகிட்ட சொல்கிறாரு, இங்கே ஏதோ சரியாக படலை, எல்லாமே தப்பாக இருக்குது, இந்த பூமியிலேருந்து நான் திருடினதுலேருந்து எல்லாத்தையும் இந்த அம்மா புட்டு புட்டு வைக்கிறது எனக்கு ஏதோ பயமாக இருக்கடா, இங்கே இருக்கிறதே பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே மறுபடியும் நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. நம்ம ஹீரோயினை அப்படியே இவர் காரில் கூட்டிகிட்டு வந்து ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருக்காரு. இவங்க இவரை அடிச்சுட்டு இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்த்தா, உன்னால் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியாது, நீ பேசாமல் சொல்கிறத கேட்டில் உனக்கு வேண்டியதெல்லாம் நான் இங்கே சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு இவர் வெளியே வந்தால், விஷ ஊசியை வச்சு அங்கே யாரோ இவரை டக்குன்னு அம்பு மாதிரி விட்டு கொல்ல பார்க்குறாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஒளிஞ்சிருந்து பிடிச்சா சித்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன்.
ஓ, இவர் தான் உங்கள் ஹீரோவா, உங்களை காப்பாற்றுறதுக்காக என்னை கொல்றதுக்கு வந்திருக்காரா அப்படின்னு அந்த விஷ ஊசியை எடுத்து அந்த பையனை குத்த போனோம்னா, உண்மையை சொல்லு, உன் பையில இருந்த எலும்பு கொடி யாருது, இவன் யாரு, நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது, ஏன் உன் முதலாளி உன்ட்ட எல்லாத்தையும் சொல்லலையா அப்படின்னு நம்ம பூமி அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுவாசி கும்பலாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல 100 வருஷமா அதே இடத்துல இருக்கும்போது அந்த இடத்த பட்டா போட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம தாஸும் அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பட்டா போட்டுட்டு அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து இவங்களை அங்கேருந்து அடித்து விரட்டிடுறாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வாழ்கிறதுக்கு பணம் இல்லாமல் அங்கே இருக்க சின்ன பசங்களெல்லாம் அங்கேயும் இங்கேயும் வேலைக்கு அனுப்பிட்டு அவங்க ஒரு இடத்துல தஞ்சம் போகிற மாதிரி தங்கியிருக்காங்க. இவங்க இடத்த மீட்கிறதுக்காக லாயர் மூலியமாக கோர்ட்டில் கேஸ் போட்டோம்னா அந்த இடம் உங்களோடது அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அத்தாட்சியை கொண்டு வாங்கன்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு அப்படி எந்த ஒரு அத்தாட்சியுமே கிடைக்காத போது கரெக்டாக இவங்களுக்கு ஞாபகம் வருது, இவங்க கொள்ளு தாத்தாவை அங்கே தான் புடைச்சிருக்காங்க, அவர் 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்தவர் தானே, அந்த எலும்பு கூடிய அந்த மண்ணையை வச்சு இவங்க நிரூபிச்சிடலாம் இந்த இடம் பூர்வீக இடம் அவங்களோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம தாத்தாவோட எலும்பு கூட இவங்க தோண்டி எடுத்துட்டு வராங்க ஃபாரன்சிக்ல கொடுக்கறதுக்காக. ஆனா அது தெரிஞ்சுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லியன் தாஸ் இவங்களை கடத்தி வச்சிருக்காரு, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இவ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இங்கே மறுபடியும் நம்மளுக்கு பைரவ கோட்டையை காமிச்சாங்கன்னா நம்ம நகையை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும் வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி தேட ஆரம்பிச்சா அங்கே நம்ம சைக்கிள் கேட்க பார்த்துடுறாங்க. நம்ம கீதா இவங்க தான் என்கிட்ட இருந்த காரையும் நகையும் திருடிட்டு போனதுன்னு சொன்ன உடனேவே வாங்கடா இதை நேராக நம்ம போய் ராஜா பாட்டை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிள் அங்கே ஓடுது. நேராக இவங்கள விரட்டிகிட்டே போனால் நம்ம ராஜப்பாவோட அரண்மனைக்குள்ளே போயிடுறாங்க. உள்ளுக்குள்ளே அந்த நகை பேக் இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம நகை பேக்கை கிடச்சிருச்சுடா வாடா இங்கேருந்து கிளம்பலான்னா நம்ம ராஜப்பாவும் அங்கே இருக்க மொத்த கூட்டமும் இறங்கி வருது. ஏய், இது என்னோட நகை, என் மகளுக்காக நான் பார்த்து ஆசையாக செஞ்ச பழங்காலத்து நகை, இது எப்படா நீ திருடிட்டு வந்த அப்படின்னு கேட்டால் இவர் மிரண்டு போய், யோ என்னையா சொல்கிற, ஆளாளுக்கு இந்த நகையை சொந்தம் கொண்டாடுறீங்க, ஏற்கனவே அங்கே ஒருத்தன் என் பொண்ணுக்காக நான் வச்சிருந்த நகை இவனை பொண்ணே திருணுங்கிறேன், அவன்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு நான் ஆட்டையை போட்டுட்டு வந்தா இங்கே ஓ நகைன்னு சொல்லிட்டு நீ ஆட்டையை போடலான்னு பார்க்குற, மரியாதை என் நகையை கொடுத்துரு அப்படின்னு அங்கே இருக்க இவரோட அடியாள் கழுத்தில் கத்திய வச்சு, இல்லையா இவனை கழுத்தை அறுத்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னா நம்ம ராஜப்பா அவனை கண்ணை காட்டுறாரு. அவ்வளவுதான், அவனே கழுத்தை அறுத்துட்டு அங்கேயே விழுந்துடுறான். அவர் மிரண்டு போய் கத்தியை போட்டுட்டு விலகி ஓடுனா, ஏய் உயிரோட இருக்கவனுக்கு தான் சாக போறமேன்னு பயம் இருக்கும், அவன் பாம்பு கடிச்சு செத்து 10 வருஷம் ஆச்சுடா அப்படின்னு சொல்லும்போது கீழே விழுந்தவர் டக்குன்னு எந்திரிக்கிறாரு. அவரோட மூஞ்சி அப்படியே பாம்பு மாறி இருக்கு. இவர் என்ன நடக்குதுன்னே புரியல. நகை எடுத்துட்டு தப்பிச்சு போலான்னு பார்த்தா அவ்வளவுதான், 50 பேர் இவரை அடிச்சு பறக்க விடுறாங்க. அங்கேருந்து மாளிகையை கண்ணாடியை உடச்சிட்டு இவர் வெளியே குதிச்சா அங்கன கூட கார் இருக்கதையும் பார்க்குறாரு. கார் எடுத்துட்டு கிளம்புனோம்னா இந்த அடியாளுக்கு பூரா வெளியே வந்து நின்னா கரெக்டாக சூரிய உதயம் வந்துருச்சு. சூரிய வெளிச்சம் வந்த உடனே அங்கே இருந்தவங்க ஃபுல்லாக அப்படியே சாம்பலாக மறைஞ்சு போகிறாங்க. இவர் அப்படியே மிரண்டு போய் என்ன நடக்குதுன்னே புரியாமல் பார்த்தா ஊருக்குள்ளே வந்து பார்க்குறாரு. ஊருக்குள்ளே அங்கங்கே கூட்டமாக நின்றுட்டு இருந்தவங்க, பஞ்சாயத்தில் நின்றுட்டு இருந்தவங்க ஃபுல்லாக அப்படியே அசையாமல் நிற்கிறாங்க. நின்றுட்டு இருந்தவங்க ஃபுல்லாகவே அப்படியே சாம்பலாய் மறைஞ்சு போய்கிட்டே இருக்கா. இவருக்கு ஒன்றுமே புரியல. நம்ம டாக்டரை பார்த்து கேட்குறாரு, யோ என்னையா இந்த ஊரில் மொத்தமே பேயா, என்னையா சொல்கிற, பூரா பேர் சாம்பலாய் மறைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இங்கே எல்லாருமே பேய் தான், நீ மட்டும் எப்படியா இங்கே தப்பிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அப்படின்னு அவர் அந்த கூட்டத்தோட போய் நிற்கிறாரு. ஏன்னா நானும் பேய் தான் அப்படிங்கிறாரு. இவரும் அப்படியே சாம்பலா மறைஞ்சு போறாரு. அங்க இருந்த இந்த நகையை ஏற்கனவே திருடுனவன் டக்குன்னு நகையோட பேக்கை கார்ல இருந்து எடுத்துட்டு அவங்க எல்லாரும் ஒரு லூப் ஹோல் மாதிரி அதுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. இவனும் நகையோட அதுக்குள்ள குதிச்சிடுறான். நகையும் போயிடுச்சு. இந்த ஊரை பத்தி எப்படா தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி நினைக்கும் போது அங்க ஒருத்தர் கரெக்டா கோயிலுக்கு பூஜை பண்ண வந்தோம்னா, இந்த கோயிலுக்கு பூஜை பண்ண வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஊரை பற்றி தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு உண்மையை சொல்லுங்கன்னா அந்த மந்திரவாதி சொல்கிறாரு, கருட புராணத்திலேயே இந்த பைரவ கோட்டையை பற்றி இருக்குது. நம்ம கிருஷ்ணபட்சத்தப்ப கரெக்டாக ஒரு 2 மாதத்தப்ப இந்த பைரவ கோட்டை திறந்திருக்கும். இந்த பைரவ கோட்டையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இது மேலே நம்பிக்கை இல்லாமல் இங்கே வந்தவங்க யாரும் உயிரோட போல. அதனால் அந்த காலத்திலே ராஜாக்கள்லாம் இந்த பைரவ கோட்டை இருந்த 4 பக்கத்தையுமே கிழிச்சிட்டு அதை நம்மளுக்கு 18 புராணத்தில் ஒன்றா சேர்த்துட்டாங்க. இந்த பைரவ கோட்டைங்கிறது செத்தவங்க எல்லாருமே இங்கே வருவாங்களான்னு கேட்டால் இல்லை, புண்ணியம் பண்ண ஆத்மாக்கள்லாம் இங்கே வரமாட்டாங்க, ஆனால் பாவம் பண்ணி கோபத்தோடையும் பழியோடையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க இங்கே வருவாங்க. அவங்களோட கோபமும் பகையும் போகிற வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் பார்த்துக்கிறதுக்கு தான் நம்ம பெரியம்மாவும்
நிறைய தேவதைகளும் இங்கே இருக்காங்க. இந்த பைரவ கோட்டையிலேருந்து எந்த ஆன்மாவும் தவிச்சு போகாமல் அவங்க தான் பார்த்துக்குவாங்க. நம்ம பெரியம்மா இங்கே இருக்கவங்கள ஒவ்வொருத்தவங்களையா சமாதானம் பண்ணி அவங்களோட கோவத்தையும் பழி உணர்ச்சியும் தீர்த்ததுக்கப்புறம் இங்கேருந்து அவங்க போயிடுவாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா என் கையில் கையை வைங்க, நீங்கள் சமாதானமாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியம்மா எல்லாரையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நேற்று உயிர் புழைச்சி வெளியே வந்ததே பெரிய அதிசயம், அதனால் இந்த சுற்று வட்டாரத்துலேயும் இருக்காமல் இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுங்க அப்படின்னு அந்த மந்திரவாதி சொல்லிடுறாரு. ஜானியும் கீதாவும் இங்கேருந்து தப்பிச்சு போயிடலான்னு சொன்னால், டேய் நகை இல்லாமல் இங்கேருந்து போக முடியாதுடா, உனக்கு தெரியாத இந்த நகை எனக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு எனக்கு இந்த நகை வேணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லனா. அப்பா நம்ம ஒன்று அடமான வைக்கல, போய் திருப்பிட்டு வர்றதுக்கு. ராஜப்பாங்கிறது மனுஷனும் இல்லை, பேய்கிட்ட மாட்டியிருக்க நகை எப்படி போய் வாங்குவ அப்படின்னா, நீ சொன்னதை கவனிக்கலையா, ராஜப்பா தான் மகளுக்காக ஆசாசியாக செஞ்சதுன்னு சொல்லி சொன்னான். அவரோட மகளே இந்த நகையை வந்து கேட்டான், அவர் தூக்கி கொடுக்காமையா இருப்பாரு? அவரோட மகளாவா? பேய்க்கு மகளா நடிக்கிறதுக்கு இங்கே யாருக்கடா தைரியம் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம கீதாவை திரும்பி பார்க்குறாரு. ஏய் என்ன, என்னாலாம் பேய்க்கு மகளா நடிக்க முடியாது, மரியாதை எங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னா, இல்லை கீதா தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, நான் பூமிக்காக இந்த நகை கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, என்னையெல்லாம் ஒருத்தர் லவ் பண்ணி ஏமாற்றி விட்டுட்டு போயிட்டா, அந்த கோவத்தில் தானே இப்படி திருடவே ஆரம்பித்தேன். நீ லவ் பண்ணவனுக்காக இந்த அளவுக்கு உயிரையே பணைய வைக்கிறியே, பரவாயில்ல விடு, உனக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னா, இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிச்சோ அங்கே தான் முடிச்சாகணும். நம்ம இந்த நகை எங்கே திருடணுமோ அங்கே தான் போய் ராஜப்பாவோட நகை எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், ராஜப்பாவோட பொண்ணை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நேராக நகையை திருடின இடத்துக்கே வராங்க. அங்கே இந்த நகையை திருடினவருக்கு சொந்தக்கார பொண்ணை பிடிச்சி அடித்து விசாரிச்சா, மரியாதை உண்மை சொல்லு, இது ராஜப்பாவோட நகை தானே, இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்டால், இது எங்கள் குடும்ப ரகசியம், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவர் உண்மையை சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜப்பா அந்த ஊர்லேயே இருந்த மிகப்பெரிய வழிபறி கொள்ளக்காரன். அவன் கொள்ளையடிச்சிட்டு வந்த நகையெல்லாம் உருக்கி தான் மகளுக்கு ஆசாசையாக நகையாக செஞ்சுட்டு இருந்தான். என்னோட சித்தப்பா அந்த ராஜப்பா கிட்ட தான் வேலைக்காரனாக இருந்தார். அவர் எப்படியாவது இந்த நகையை ஆட்டையை போட்டணுங்கிற கண்ணிலேயே இருந்தார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தடவை காவக்காரங்க எல்லாருமே இவரை சுற்றி வளைச்சிட்டாங்க. அப்போ இதுதான்டா நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா நகையை தூக்கிட்டு கிளம்பி போகும்போது நம்ம ராஜப்பா கரெக்டாக வந்து, ஏய் இது என் மகளுக்காக செஞ்சு வச்ச நகை, இது எங்கடா நீ தூக்கிட்டு போற அப்படின்னா, இல்லை நீ விட்டுரு அப்படின்னு சொல்லி புடுங்கும் போது தெரியாமல் நம்ம ராஜப்பா அங்கிருந்து தள்ளி விட்டுறாரு. அவர் மாடியிலேருந்து கீழே விழுந்தா கொதிச்சுட்டு இருந்த நகைப்பானை மேலேயே அவர் விழுந்து அவர் மூஞ்சி கருகி அவர் இறந்தே போயிடுறாரு. அடுத்து அவரோட பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த ஆசிரமத்தில் வளர்ந்தாங்க, செஞ்சாங்க, அவங்க எப்படிப்பட்ட குணம் உள்ளவங்க அப்படின்னு எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க மறுநாள் நம்ம கீதாவை அவர் பொண்ணு மாதிரி உருவாக்கி இங்கே கூட்டிகிட்டு வராங்க. அந்த ஆள் செத்து 20 வருஷம் ஆச்சு, கண்டிப்பாக அவருக்கு அவரோட பொண்ணு அடையாளமே தெரியாது அப்படின்னு இங்கே வந்தால் நம்ம ராஜப்பா அவங்க அப்பாவோட பேசிட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவரோட பாடி கார்ட்ஸை சொன்னால், யாருடா அவரோட அப்பா அப்படின்னு உள்ளே எட்டி பார்த்தா உள்ளே பேசிகிட்டு இருக்கிறது நம்ம டாக்டரு. வெளியே வந்து ராஜப்பா கோவம் இவங்களை அடித்து தூக்கி எறிஞ்சா எவ்வளோ தைரியம் இருந்தால் மறுபடியும் வந்திருப்பீங்க அப்படின்னா, நாங்கள் ஒன்றும் சும்மா வரல, உன் பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னோடனே அவர் அப்படியே பாச மலையில் நினைகிறாரு. இவர் டாக்டர் பார்த்துட்டு, டேய் இவ பக்கா ஃப்ராடுடா, இவளை நம்பாத, உன்னைய பொண்ணுன்னு சொல்லி ஏமாத்த வந்திருக்காங்கடா அப்படின்னு சொல்லும்போது, சின்ன வயசில் ராஜப்பாவும் அவங்க பொண்ணு எடுத்த ஃபோட்டோவை அவர் கையில் கொடுத்தோன்னே, இது என் பொண்ணு தான், சத்தியமாக என் பொண்ணு தான் அப்படின்னா, டே ஏதாவது தயவு செய்து கேள்வி கேள்றா அப்படின்னா, ஏம்மா நீ சின்ன வயசில் ஒரு பொம்மையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் அழுதியே, அது என்ன பொம்மைன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னா, மாட்டோம்டா நம்ம அப்படின்னு யோசிச்சா டக்குன்னு நம்ம கீதா, அது யானை பொம்மைப்பா அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கே டவுட் வருது, உண்மையிலே இவ தான் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி பாசமலையை பொழிஞ்சு, சரிம்மா நீ போயிட்டு வா அப்படின்னா, இவங்க சிம்பாலிக்கே கேட்குறாங்க, தங்க மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, இவளை கூட்டிகிட்டு போய் நாங்கள் நல்லபடியாக வாழ வைக்கிறோம் அப்படின்னா, அவர் யோசிச்சு பார்க்குறாரு, எதுக்கு இவங்க தங்கங்கிறாங்கன்னா, அப்போ தான் ஞாபகம் வருது, அம்மா இந்தம்மா இந்த நகையை நீ ஏன் கையில் கொண்டு போ, இது உனக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு அந்த நகை பேகை அப்படியே தூக்கி கொடுத்துட்றாரு. இவங்க வாங்கிட்டு காரை எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜப்பா பேக்கெட்டில் ஒரு நகை இருக்கும், அதை பார்த்துட்டு ஜானி சார் அந்த நகையை உங்கள் பொண்ணுக்கு கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு கேட்டால், நம்ம ஹீரோ, ஏய் ஜானி சார் இது நம்மளுக்கு தேவையா, இருக்கதை வாங்கிட்டு பேசாமல் கிளம்புங்கன்னா, மறந்துட்டேன், இது என் பொண்ணுக்காக நான் ஆசாசியாக செஞ்ச கொலுசு, கரெக்டாக இந்த கொலுசில் இருக்க மாடலே என்னன்னா, அவள் உள்ளங்காலில் இருந்து அந்த முட்டிக்கிட்ட இருக்க மச்சம் தெரிகிற மாதிரி இந்த இதை போட்டிருப்பேன், கொடுவா நானே மாட்டி விடுறேன் அப்படின்னு சொன்னால், அங்கே தாண்டா மாட்டினோம் அப்படின்னு கரெக்டாக பயந்துக்கிட்டே காலை நீட்டுறாங்க. காலில் கரெக்டாக மச்சம் இருக்கான்னு பார்த்தா அந்த மச்சம் இல்லைன்னொன்னே, அந்த மச்சம் எங்கே அப்படின்னு டென்ஷன் ஆகி ராஜப்பா கேட்டா,
ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம கீதாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பி ஓடுனா அவ்வளோதான், அங்கே சங்கு அடிச்சுட்டாங்க. ஊரில் இருக்க மொத்த பேய் இவங்க வண்டியை சுற்றி வளைச்சா அந்த பஞ்சாயத்து கூடத்திட்ட இவங்க மாட்டிடுறாங்க. கரெக்டாக நம்ம பெரியம்மா முன்னாடி வந்து காரை மறிச்சா, இதுக்கு மேலே நீ இங்கேருந்து எங்கேயும் போக முடியாது பசவா, உனக்காக ஒரு பொண்ணு இங்கே காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூப் ஹோலை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளேருந்து நம்ம பூமி வந்தா நம்ம கீதா கேட்குறாங்க, அவள் லவ் பண்ண பொண்ணு செத்து போச்சா அப்படின்னா நம்ம ஜானி சார் சொல்கிறாரு, ஆமாங்க இறந்துட்டா அப்படின்னா. அங்கே மொத்தமாக ராஜப்பா எல்லாரும் கூட்டிட்டாங்க. அவர் கெஞ்சுறாரு, நீ கண்ணால் பார்க்குறதெல்லாம் உண்மை இல்லை பூமி, தயவு செய்து நான் சொல்கிறத ஒரு தடவை கேளுனா. என்ன நீ என்னை கொல்லலைன்னு சொல்லி சொல்ல போறியா அப்படின்னு கேட்டா பயங்கரமான ட்விஸ்ட்டு. ஆமாம் நான் தான் கொன்னேன், ஏன் கையால் தான் உன்னை கொன்னேன், ஆனால் ஏன் கொன்னேன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது இவன் ஆடுபுலி கதை சொல்கிறான். இதுக்கு மேலே இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ராஜப்பா அடிச்சு இவரை பறக்க விடுறாரு. அவங்க ஆட்க ஃபுல்லாக இவரை அடிச்சு கொல்ல போனா நம்ம பெரியம்மா பூமியை இங்கே நீ தானே பசவனை பைரவ கோட்டைக்குள்ளே மாட்டி விட்ட, அப்புறையே இப்போ கவலைப்படுற, அவை அடி வாங்கி சாகட்டும் தானே நீ நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்னை கொன்னது தப்பு இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்களா பெரியம்மா அப்படின்னா, உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா என் கையை தொடு அப்படின்னோடனே அவங்க அப்படியே கையத்தோட பயப்படுறாங்க. எல்லாருமே என் கையத்தோட பயப்படுறீங்க, ஆனால் இந்த கையை தொடுறது எதுக்குன்னா உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகன்னு சொன்ன உடனே அந்த கையை தொடுறாங்க. இப்போ உனக்கு அவனோட காதல் புரியும்னு சொன்னோம்னா அப்படியே நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போனோம்னா, இவர் அங்கே வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாலும் அவங்கள எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு, அவங்கள பார்த்து பார்த்து ரசிக்கிறது, அவங்க எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்து சிரிக்கிறது, அவங்கள எந்த அளவுக்கு இவர் லவ் பண்ணிகிட்டு இருக்காருங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவர் இவங்க சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, நீ எப்படியாவது அங்கேருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னா, நான் ஏன்டா தப்பிச்சு போனோம், ஏன்னா இல்லைன்னா உன்னை தாஸ் கொன்றுவான், தாஸ் என்கிட்ட ஒரு பொண்ணை பாதுகாப்பாக வச்சிருக்க சொன்னான்ல, அந்த பொண்ணை நான் காப்பாற்றுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், அவள் ஆசைப்படுறத செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால் நீ அங்கேருந்து தப்பிச்சு போயிடுனா அவர் ஓடி போய் தாஸ்கிட்ட உண்மையை சொல்லிடுறாரு. தாஸ் அவ்வளோதான் வெறியாகி அந்த பொண்ணை கொள்றதுக்கு இங்கே ஆள் அனுப்பணும்னா, இங்கேருந்து அதுக்குள்ளே பூமி இவரை உள்ளே வச்சு அடைச்சிட்டு அவங்களோட அந்த சித்தாங்கிற பையனும் இவங்களும் பார்த்தீங்கன்னா வெளியே தப்பிச்சு ஓடிடுறாங்க. இப்போ கதறாரு, பூமி உண்மை என்னன்னு தெரியாமல் போகாத, உன்னை கொல்ல போகிறாங்க, தயவு செய்து கதவை திறந்து விட்டு நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னாலும் இவங்க காதில் வாங்காமல் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஆனால் கரெக்டாக அங்கே வந்த தாஸ் இவங்க காரில் அடித்து தூக்கி வீசினா அவங்க அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க. இதுக்கு மேலே உன்னை விடுறதா இல்லை, போட்டு தள்ளுங்கடா இவனை அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் கிட்டக்க வந்தா ஒரு செகண்ட் கேப் இல்லாமல் சரக்குன்னு அவங்க கையில் வச்சுருந்த ஊசியை வச்சு குத்திட்டாங்க. என்ன இந்த ஊசியை வச்சு எனக்கு வைத்தியம் பார்க்கலான்னு பார்க்குறியா அப்படிங்கும்போது டக்குன்னு நம்ம தாஸ் அப்படியே மயக்கம் போட்டு பின்னாடி போய் விழுந்தோம்னா, இது விஷ ஊசி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் நாடி நரம்பெல்லாம் வெட்டிச்சு செதற போகுதுடா அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளவுதான் இவளை கொல்லுங்கடா அப்படின்னா அவங்க அடியாட்களே இவங்க சரக்குன்னு ஊசியை வச்சு குத்திட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அதுக்குள்ளே கஷ்டப்பட்டு நம்ம பசவா அங்கேருந்து வெளியே வந்து இங்கே இருக்க அடியாளெல்லாம் பின்னாடியே விரட்டுறதுக்காக ஒடியாடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது நம்ம பசவனை விரட்டிட்டு வரான் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஒவ்வொரு ரவுடியாக நம்ம பசவையும் போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வரும்போது கத்தியை வச்சு ஒரு ரவுடியை சரக்குன்னு கழுத்தை வெட்டிட்டு திரும்பினா அந்த கத்தி வேகத்துக்கு பின்னாடி இருந்த நம்ம ஹீரோயின் கழுத்தையும் வெட்டிடுது. அவ்வளவுதான், அந்த செகண்டே ஹீரோயின் சாகும்போது நம்மளா பசவன் தான் வெட்டி கொன்னுட்டா அப்படின்னு மட்டும்தான் இவங்களுக்கு தோணுதே தவிர உண்மையிலே என்ன நடந்துச்சுங்கிறத இப்போ நம்ம பெரியம்மா சொல்லி தான் பார்க்குறாங்க. செஞ்ச கொலைக்கு பிராயச்சித்தமாக இவங்க மக்களை அவங்க இடத்துக்கே போய் வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸை போய் பார்த்தா அவங்க எனக்கு 50 லட்ச ரூபா கொடுத்தாங்க, நீ எனக்கு எவ்வளவு தருவ அவங்க இடத்த மறுபடியும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு கேட்டால் நான் உங்களுக்கு 1 கோடி ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகத்தான் இந்த நகையெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு நம்ம பசவே வந்திருப்பாரு. இது உண்மை தெரிஞ்ச உடனே நம்ம பூமி அழுகிறாங்க, பெரியம்மா அவரை காப்பாத்துங்க பெரியம்மானா. அவங்க கையில் வச்சிருக்க அந்த மந்திர போல நம்ம பசவன்கிட்ட கொடுத்தோம்னா அவர் அதை வச்சு எல்லாரையும் அடிச்சு கொன்னுட்டு அங்கே அப்படியே ஸ்டெடியாக நிற்கிறாரு. நம்ம ராஜாப்பாட்ட சொல்கிறாரு, உனக்கு இன்னும் ஆத்திரம் தீரலையானா எனக்கு என் பிள்ளையோட நகையை எடுத்தவனை நான் கொன்னே தீரணும் அப்படின்னு சொன்னால், அவனை கொன்னா மறுபடியும் உன் பொண்ணு அனாதை ஆயிடும் புரியுதா அப்படின்னோடனே ராஜப்பா அப்படியே பார்க்குறாரு. உன் பொண்ணை பற்றி விவரம் தெரிஞ்சுக்கிறப்ப தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம
ராஜப்பாவோட வேலையாள் இவரை கொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகும்போது அவங்களோட பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே மனசு கேட்காம டக்குன்னு அவங்க பொண்ணை தூக்கி இவரே வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா வேணும்னே ராஜப்பாவை இவர் கொண்டிருக்க மாட்டார், தள்ளி விட்டதுனால தெரியாமல் விழுந்து தான் அவர் இறந்துருப்பார். அதனால் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த நகையை நம்ம பசவே எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு. இத்தனை வருஷமாக உன் பொண்ணை தான் அவன் பொண்ணா நினச்சி வளர்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னோடனே அவ்வளவுதான். அதோட பார்த்தீங்கன்னா நம்ம ராஜப்பாவோட கோவமும் தீர்ந்துருச்சு. அந்த பழி உணர்ச்சி தீர்ந்ததுனால நம்ம ராஜப்பாவும் விடிய போது அவரும் இந்த பைரவ கோட்டையை விட்டு போக போறாரு அப்படிங்கிற விஷயத்த சொன்னா, அடுத்து நம்ம பூமியை காட்டுறாங்க. பூமிக்கு இவர் மேல இருந்த பழி உணர்ச்சி தீர்ந்ததுனால இவங்களும் பைரவ கோட்டையை விட்டு போக போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சவுடனே நம்ம பசவா போய் பேசுறாரு. உன்னோட இருந்த எனக்கு காதல் நீ செத்தாலும் என்னைக்குமே சாகாது பூமி, நீ நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்ப போனால் நம்ம ஜானி சார் அந்த டாக்டரை கேட்குறாரு, சார் உங்களுக்கு மட்டும் ஏன் சார் இந்த பொண்ணுங்க மேலே இருக்க கோவம் தீரவே இல்லை, அதனால தான் நீங்கள் இந்த பனி உணர்ச்சியோடய இங்கேயே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், டைம் இல்லைப்பா அது பெரிய கதை, நீ அதனால் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க நம்ம பெரியம்மா. வெளியே போனோடனே அந்த நகையை ஃபுல்லாக அந்த ஆஃபீஸர்ஸ்கிட்ட கொடுத்துட்டு இங்கே அந்த மக்களுக்கு மறுபடியும் அவங்க இருந்த பழைய இடத்த நம்ம பசவா மீட்டு தராரு. உண்மையிலே அருமையான படம்ல, நல்ல ஃபேண்டசி மூவி, சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.